Hello everyone, welcome to the Oxygen. இன்னைக்கு வீடியோவில் how to find breakouts. ஓகே, ஃபேக் பிரேக் அவுட், ஒரிஜினல் பிரேக் அவுட் எப்படி இருக்கும், ஃபேக் பிரேக் அவுட் எப்படி இருக்கும் அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் லைவ் ஸ்ட்ரீமில் லைவ் பண்ணிட்டு இருக்கும்போது கேட்டார். நான் லைவ் டெய்லி போட்டுட்ருக்கேன். ஸோ லைவில் வந்து ஜாயின் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவாக இருந்தாலும் சரி, லைவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு நோட்டிஃபை ஆகிட்டே இருக்கும். லைவில் எங்கள் கூட சேர்ந்து ட்ரேட் பண்ணுறவங்க ட்ரேட் பண்ணலாம். அண்ட் ப்ரீமியமில் ஜாயின் பண்ணி 4 எடுத்து ப்ரீமியமில் ட்ரேட் பண்ணுறவங்க ட்ரேட் பண்ணலாம். ஓகே, கமிங் டு த டாபிக். ஃபேக் பிரேக் அவுட் உண்மையாகவே எல்லாரையுமே வந்து ஏமாத்திட்டே இருக்குது, எல்லாருமே வந்து லாஸ் பண்ண வைக்குது. என்னதான் படிச்சிருந்தாலும் நான் ட்ரேட் எடுக்கும்போது கரெக்டாக தான் சார் பிரேக் அவுட் ஆச்சு, கரெக்டாக தான் சார் பாடி க்ளோசர் வச்சுது, ஆனால் எங்கேயோ தப்பு பண்ணுறேன் சார், வால்யூமும் செக் பண்ணேன் சார், என்னென்ன ஒன்றுமே புரியல சார். எல்லாத்துக்கும் இந்த டவுட்ஸ் இருக்குல்ல, இதை நான் கிளியர் பண்ணுறது தான் இந்த வீடியோ. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வால்யூம் மட்டும் போதுமா அப்படின்னா கிடையாது. பிரேக் அவுட்டோட பாடி க்ளோசர் மட்டும் போதுமா அப்படின்னா அதுவும் கிடையாது. மெயின் ஏரியாவோட என்ட்ரி வேணுங்க. அதாவது ஒரு ஏரியாவுக்குள்ளே போகிறதுக்குன்னு ஒரு வே இருக்கணும்ல, அந்த வே இல்லாமல் நான் எல்லா இடத்துல என்ட்ரி பண்ண தப்பு. அந்த வே தான் 3 வேவ். அந்த வே என்ன? ஓகே, 3 வே என்ன? 1 லிக்விடிட்டி, 2 பை ஸ்டாப்ஸ், 3 செல் ஸ்டாப்ஸ். இந்த 3 விஷயம் தெரிஞ்சால் நீங்கள் ஃபேக் பிரேக் அவுட்டில் மாட்ட மாட்டீங்க, நீங்கள் ரியல் பிரேக் அவுட்டில் மட்டும்தான் வரப்பீங்க. ஓகே, நான் அப்படியே வந்து லைவாக காமிக்கிறேன், சார்ட்டை காமிக்கிறேன், பேக் டெஸ்ட் காமிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ சுருக்கி போடுறேன், ஸ்கிப் பண்ணாதீங்க. வீடியோ பெருசாக கொண்டு போனால் உங்களுக்கு போர் அடிக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் சுருக்கிக்கிறேன். ஓகே, கமிங் டு த டாபிக். நான் இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ரேண்டமாக இந்தியன் மார்க்கெட், மேக்ஸிமம் எல்லாரும் இந்தியன் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறேன். ஏன்னா நான் தமிழ் பீப்புள்ஸ் மேக்ஸிமம் இந்தியன் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறீங்க. ஃபாரெக்ஸ் மார்க்கெட் எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். ஓகே, ஃபர்ஸ்ட் பண்ணக்கூடாத விஷயங்களை நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட், பிரேக் அவுட் பொறுத்த வரைக்கும் ட்ரேட் எடுக்கும்போது லோயர் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணவே கூடாது. லோயர் டைம் ஃப்ரேம் என்ன பண்ணக்கூடாது? யூஸ் பண்ணவே கூடாது. யூஸ் பண்ணக்கூடாது லோயர் டைம் ஃப்ரேம், யூஸ் பண்ணக்கூடாது லோயர் டைம் ஃப்ரேம். ஓகே, மைண்ட் நல்லா வச்சுங்க. ஓகே, ஹையர் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணலாமா? அஃப்கோர்ஸ் யூ கேன் யூஸ் ஹையர் டைம் ஃப்ரேம். ஓகே, ஹையர் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, எவ்வளோ டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிறது, நான் எந்த டைம் ஃப்ரேம் எடுத்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னா 1 ஹவர் 4 ஹவர், இந்த 2 டைம் ஃப்ரேம் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுங்க. இங்கே எங்கே ஃபேக் பிரேக் அவுட் ஆகும், எங்கே ரியல் பிரேக் அவுட் ஆகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். ஓகே, இப்போ 1 ஹவர் 4 ஹவர், நான் இப்போ ஃபர்ஸ்ட் 4 ஹவரில் எடுத்துக்கிறேன். அதுக்கு மினிமமாக நான் ஒரு ஸ்டாக் வந்து நான் ரேண்டமாக எடுக்க போகிறேன். நான் எதுவுமே லைவாக வந்து இப்போ ப்ரிப்பேர் பண்ணி பண்ணுற விஷயமே கிடையாது. அப்படியே நான் ஸ்டாக்ஸ்ன்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸ்டாக்ஸ்ன்னு செலக்ட் பண்ணிவிட்டு ரேண்டமாக நான் இப்போ மேலே பார்த்துட்டு ஸ்க்ரோல் பண்ண போகிறேன். அங்கே எங்கே கிளிக் பண்ணுறனோ அந்த ஸ்டாக் தான் நான் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஓகே, இந்துஸ்தான் பேங்க் லிமிடெட். இதெல்லாம் ஏன் பண்ணுறேன்றது ஒரு ஃபன்னியாக எஜுகேட் பண்ணணும். ஓகே, நல்ல ஃபன்னியாக நீங்கள் லேர்ன் பண்ணால் கூட நல்ல மைண்டில் பதியும். இந்த சில்ட்ரன்ஸ்க்குலாம் சொல்லிக் கொடுப்பாங்க, நிலாப்பாரு இந்த பாட்டை கூட ஃபன்னியாக சொல்லிக் கொடுப்பாங்க. அது காரணம் நல்லா லேர்ன் பண்ணணுன்றதுக்காக. ஓகே, நான் இந்துஸ்தான் பேங்க் இன்னைக்கு எடுத்திருக்கேன். இது எங்கே ஃபேக் பிரேக் அவுட் ஆகுது, எங்கே வால்யூம் வச்சு பிரேக் அவுட் ஆகுது, எது ஒரிஜினல் பிரேக் அவுட் அப்படின்றத பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி பை ஸ்டாப்ஸ்னா இல்லை, செல் ஸ்டாப்ஸ்னா என்னன்றது தெரிஞ்சுக்கணும். நான் 3 விஷயங்கள் சொன்னேன்: பை ஸ்டாப்ஸ், செல் ஸ்டாப்ஸ், லிக்விடிட்டி. இந்த 3 விஷயங்கள் படிச்சீங்கன்னா யூ ஆர் த பெஸ்ட் ஒன். எங்க அப்படியே போகலாம். இந்த நான் பிளாங்க் பேஜில் வந்து நான் இப்போ வந்து ஒரு விஷயத்த வரைய போகிறேன். ஓகே, இந்த பிளாங்க் பேஜில் நான் ஒரு விஷயத்த வரைய போகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ட்ரக்சர், மார்க்கெட்டோடைய ஸ்ட்ரக்சர். இப்போ நான் எங்கேருந்து ஒரு ஸ்ட்ரக்சர் வரைகிறேன். 1 2 3 4 5 6, அகைன் கீழே 7 8 9 10, அகைன் கீழே மேலே. ஓகே, இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து நிற்கிது எனக்கு. ஓகே, ஒரு ரேண்டமாக ஒரு ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கங்க, அந்த இடத்துல ப்ரைஸ் நிற்குது. இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஸ்விங் ஹை ஸ்விங் லோ அப்படின்றத படிச்சிருப்பீங்க. நான் இதை பற்றி வீடியோ போடல, நான் யூடியூபுக்கு புதுசு. கண்டிப்பாக ஸ்விங் ஹைனா என்ன, ஸ்விங் லோனா என்னன்றது வீடியோ நான் போடுறேன். அதுக்கு முன்னாடி வேறு எங்கேயாவது யூடியூப்ல வேணால் பார்த்துட்டு வாங்க. ஸ்விங் ஹை ஸ்விங் லோனா என்னன்னு தெரியாதாங்க, தெரிஞ்சவங்க ஓகே இதில் அப்படி கண்டினியூ பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு ஸ்விங் ஹை ஸ்விங் லோ பற்றி அடுத்த வீடியோவில் நீங்கள் யாராவது போட்டிருந்தாங்கன்னா பாருங்கள், நானும் போடுறேன் சீக்கிரமே. ஓகே, நான் இப்போ தானே புதுசாக வந்திருக்கேன், இன்னும் பார்ப்பீங்க என்ன. ஓகே, அண்ட் இப்போ ஸ்விங் ஹை ஸ்விங் லோ அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸ்விங் ஹைனா என்ன, ஸ்விங் லோனா என்ன? கரண்ட் ப்ரைஸ்ல இருந்து, அதாவது ஒன்றுமே இல்லை, கரண்ட் ப்ரைஸ்ல நான் அதை மார்க் பண்ணிக்கிறேன். லுக், கரண்ட் ப்ரைஸ்ல இருந்து இப்போ நீங்கள் ஸ்ட்ரக்சர் பாருங்க, இந்த ஸ்ட்ரக்சர் நீங்கள் ரீட் பண்ணீங்கன்னா தெரியும். கரண்ட் ப்ரைஸ்ல இருந்து மேலே இருக்கக்கூடிய விஷயம் ஹை. அப்போ இந்த இடம் ஸ்விங்கோட ஹை. ஸ்விங் ஹைனா இருக்கிறதுலே மேலே, ஸ்விங் லோ அப்படின்னா என்ன, இருக்கிறதுலையே கீழே, நியர்லி ப்ரைஸுக்கு நியர். அதுக்கு முன்னாடி எந்த ஜோனும் இருந்து போயிருக்க கூடாது, அதுக்கு முன்னாடி கீழே எந்த ஜோனும் போயிருக்க கூடாது. அப்போ இங்கே பாருங்களேன், இங்கே ஃபுல்லாக ஒரு லோயர் லோ லோயர் ஹை ஃபார்மேஷன் டவுன் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ ஸ்விங் ஹை அப்படின்றது அங்கே தான் இருக்குது. நான் இப்போ ஸ்விங் ஹை ஸ்விங் லோவை நான் மார்க் பண்ணிடுறேன். ஓகே, அப்படியே போயிட்டு ஸ்விங்கோட ஹையை நான் மார்க் பண்ணிடுறேன்.
அப்படியே நான் இதை ஒரு க்ளோன் போட்டு ஸ்விங்கோடைய லோவையும் நான் மார்க் பண்ணிடுறேன். டன். இஸ் இட் ஓகே? ஓகே. இப்போ ஸ்விங் ஹை ஸ்விங் லோ அப்படின்றத நான் மார்க் பண்ண எழுதணும் இல்லையா? நோட் பண்ணிடலாமா? டெம்ப்ளேட்ல ஸ்விங்கோடைய ஹைன்றதை மென்ஷன் பண்ணிடுறேன். ஆனால் அதே மாதிரி ஸ்விங்கோடைய லோ அப்படின்றதையும் நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ஓகே, டன். இப்போ ஸ்விங் ஹை, ஸ்விங் லோ. ஓகே, டன். இப்போ இதை வச்சு நான் என்ன சார் பண்றது? ரொம்ப ஈஸி, பெரிய ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஃபேக் பிரேக்கோட கண்டுபிடிக்கிறது இவ்வளவுதான் விஷயம். எப்போ மார்க்கெட் ஸ்விங் ஹைக்கு போதோ, ஸ்விங் ஹை அப்படின்றது இட் இஸ் கால்ட் அஸ் லிக்விடிட்டி. லிக்விடிட்டி கால்ட் அஸ் மேக்னெட். இதை பற்றி ஒரு பெரிய சாப்டர் இருக்கு. இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றவங்க 9999 எடுத்தீங்கன்னா ஃபுல்லா என்ன மாதிரி ஒரு ப்ரோ ட்ரேடர் மாறுவீங்க. லைவ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா நான் எப்படிப்பட்ட ட்ரேடர் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ இப்படி ஒருத்தர் இருக்கிறாரா அப்படின்றது தேடுவீங்க. ஓகே, இப்போ இந்த பிரைஸ் ஸ்விங்கோட ஹை அப்படின்னு சொல்றேன்ல, இதை நான் இன்னொரு பேர் என்ன சொல்லலாம் அப்படின்னா, நான் இதை மேலே நோட் பண்றேன். இட் இஸ் கால்ட் அஸ் பை ஸ்டாப்ஸ். பை ஸ்டாப்ஸ். என்னடா பை ஸ்டாப்ஸ் சொல்றாரு அப்படின்னா என்ன அப்படின்னா, பை ஸ்டாப்ஸ் அப்படின்றது நம்ம எல்லாரும் என்ன பண்றோம், ஒரு தப்பு பண்றோம் அப்படின்னா, மார்க்கெட்டை மேலே போக விட்டுறோம். மேலே போட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண போறோம். அதை என்ன சொல்றோம்னா, நம்ம ரெசிஸ்டன்ட்னு சொல்றோம். நம்ம இல்லை, நீங்க சொல்றீங்க. ஓகே, அது ஆக்சுவலி நான் என்ன சொல்லுவேன்னா பை ஸ்டாப்ஸ் ஏரியா அப்படின்னு சொல்லுவேன். எல்லாருமே அப்படித்தான் சொல்லணும். பை ஸ்டாப்ஸ் ஆகுது, என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கணும் ஃபர்ஸ்ட். நீங்க என்ன பண்றீங்க? ரெசிஸ்டன்ஸ் உடைக்க போறான், அதை உடைக்கணும், பிரேக் அவுட் ஆகணும், என்ட்ரி நான் எடுக்கணும், பிடிச்சி நான் மேலே போயிட்டே இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாரும் நினைக்கிறீங்க. இதுதான் பெரிய தப்பு ஆக்சுவலா. ஏன் அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னா, அது பை ஸ்டாப்ஸ். பை ஸ்டாப்ஸ்னா பை பண்றவங்க அங்கே ஸ்டாப் ஆகிறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? பை பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சு அந்த இடத்துல ஃபேக் பிரேக் அவுட் பண்ணிடுறீங்க. ஓகே, அப்போ ஃபேக் பிரேக் அவுட் நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அந்த ஏரியா போனாலே மார்க்கெட் ரிவர்சல் தான் ஆகும் அப்படின்றத நம்ம மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிடணும். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திரும்ப அந்த மார்க்கெட் போகுது, அப்போ அந்த இடத்துல அங்கதான் நீங்க செல் என்ட்ரி எடுக்க பிளான் பண்ணணும். மேக்ஸிமம் பிரேக் அவுட்டும் ஆகலாம், அதுக்கு அதே சமயம் அங்கிருந்து ரிவர்சலும் ஆகலாம். அதை எப்படி கண்டுபிடிக்கணுன்றது தான் இப்போ இதில் பார்க்க போறோம். அப்படியே பாருங்க, மேலே போகுது மார்க்கெட்டு, மேலே போயிட்டு அங்கிருந்து பை ஸ்டாப் ஆகிறதுனால ரிவர்சல் ஜோன் அப்படின்றது நடக்குது. இதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா டுவல் டாப் அப்படின்னு சொல்றோம். கீழே டுவல் பாட்டம்னு சொல்றோம், ட்ரிபிள் டாப்னு சொல்றோம், ட்ரிபிள் பாட்டம்னு சொல்றோம், பல ஆங்கிள் சொல்றோம். இதோட சைக்காலஜி, இதோட ஒரிஜினல் சைக்காலஜி பிஹைண்ட் த அட்வான்ஸ் ஸ்விங்கோட ஹை, ஸ்விங்கோட லோ, பை ஸ்டாப்ஸ், லிக்விடிட்டி, ஸ்வீப் ஆஃப்டர் த டவுன். ஓகே, ரிவர்சல். இதை பற்றி டீட்டெயில்டாக படிக்கணும்னா 4999. ஓகே, இப்போ பை ஸ்டாப்ஸ் மேலே ஆயிடுச்சு. ஓகே, டன். பை ஸ்டாப் ஆன விஷயம் செல்ல வருது. இன்கேஸ் ஆஃப் பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா, இப்போ இந்த பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா எங்க ஃபைன் பண்ணலாம், எங்க ஸ்டாப் லாஸ் எடுக்கலாம்? எஸ்எல் அடிச்சதுன்னா ஓகே விட்டுறணும். எஸ்எல் அடிக்கலன்னா எப்படி நான் ட்ரேட் எடுக்கிறது? அப்போ நீங்க மேக்ஸிமம் இங்க என்ன ட்ரேட் எடுப்பீங்க? இங்க ஃபேக் பிரேக் அவுட்னா எப்படி இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகும், இது ஒரு கேண்டில் வச்சுக்கலாம். இந்த கேண்டில்ல இருந்து என்ன ஆகும்? மேலே வந்து ஒரு விக் ஃபார்ம் ஆகும். இதானே நடக்கும்? தானே ஃபேக் பிரேக் அவுட்? இதுதான் ஃபேக் பிரேக் அவுட், ரைட்? இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலி, ரைட்? இது எல்லாத்துக்குமே தெரியும். பாடியை மேலே வந்து கீழே கொடுத்துட்டு மேலே வந்து ரிஜெக்ஷன் இருக்கும். அந்த ரிஜெக்ஷன் ஏரியா தான் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி பிக் மெத்தட்ல இருக்கும். ஓகேவா? இதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கிங்க. மேக்ஸிமம் இதை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. இது வந்து ஃபேக் பிரேக் அவுட்டா தம்பி, அதில் வந்து ட்ரேட் எடுக்கக்கூடாதுடா அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க. ஆனால் இதில் தான் தப்பை பண்ணுறவங்க ரெசிஸ்டன்ட்னு சொல்லி பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னு எடுக்கிறீங்க. இது ஃபேக் பிரேக் அவுட்டா இல்லையா? இப்போ சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் அதுக்கப்புறம் என்ன ஆயிரும்? அது பாடி க்ளோசிங்னு வந்து கீழே வச்சோம். அப்போ ஒன்று என்ன பண்ணணும்? இந்த மாதிரி பை ஸ்டாப்ஸ் போயிட்டாலே ட்ரேடுக்கு வெயிட் பண்ணணும். பை எடுத்துடக்கூடாது. ரெசிஸ்டன்ட் பிரேக் ஆகிறான் அப்படின்னு சொல்லி முன்னாடி ப்ரியராக நான் அட்வான்ஸ்டாக ஆர்டர் போடுறேன் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா அட்வான்ஸ்டாக பணம் போட்டுக்கும். ஓகே, இப்போ அப்போ எப்படி தான் சார்? அப்போ ஃபேக் உண்மையிலே பிரேக் அவுட் பண்ணி சம்டைம்லாம் மேலே போகுது, அது எப்படி அப்படின்னா, கேண்டில் இந்த மாதிரி இருக்காது. கேண்டில் என்ன மாதிரி இருக்காது? இந்த மாதிரி இருக்காது. கேண்டில் ஆக்சுவலா இந்த லைனுக்கு மேலே கம்ப்ளீட் பாடி க்ளோஸ் வச்சிருக்கும். கம்ப்ளீட்டா பாடி க்ளோசிங் வச்சிருக்கும். அந்த கேண்டில் வந்து ஆவரேஜா 50%. இப்போ ஒரு கேண்டில் வந்து அளவு எடுத்தீங்க அப்படின்னா, இப்போ நான் அந்த கேண்டில் அளவு எடுக்கிறேன். இந்த கேண்டிலோட லெவல் பார்த்தீங்க அப்படின்னா, அதில் வந்து பாத் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களால் பார்க்க முடியும். இதில் வந்து இதில் ப்ரைஸோட ரேஞ்ச் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு வந்து இங்கே வந்து நீங்கள் பாடியோட லெவல் பார்த்தீங்க அப்படின்னா 6.80 அப்படின்றது இருக்குது. இதை டிவைட் பண்ணீங்கன்னா 3.40 சம்திங் வரும். 3.40 தான் வரும், சாரி. 3.40 வரும்போது இப்போ நீங்கள் 3.40 வரைக்கும் நீங்கள் எழுத்தீங்க அப்படின்னா பாடி
பாதி பாடி மேலே தான் இருக்குது. நீங்கள் கீழே பாருங்கள். இப்போ நீங்கள் அங்கேருந்து எடுத்துட்டு வாங்களேன், இங்கேருந்து எடுக்கணும். இந்த லைனுக்கு மேலேருந்து எடுத்தீங்க அப்படின்னா பாதி பாடிக்கு மேலே இருக்குது, முக்கால்வாசி பாடி மேலே இருக்குது. அந்த பாடி அப்படி இருந்ததுன்னா மட்டும்தான் அது ப்ராப்பர் பிரேக் அவுட் ஆஃப்டர் த பாடி க்ளோசிங். இப்போ நீங்கள் டைம் ஃப்ரேம் என்ன எடுக்கணும்? 4 ஹவர் 1 ஹவரில் தான் இதை செக் பண்ணணும். நீங்கள் மினிமம் லோயர் டைம் ஃப்ரேமில் 30 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் 1 மினிட்னு போனீங்கன்னா யூ ஆர் ஃபேக்கில் தான் நீங்களும் மாட்டுவீங்க. யூ ஆர் ஆல்சோ ஃபேக், மாட்டிக்குவீங்க. ட்ரேடே உங்களுக்கு தெரியலையே ப்ராப்பராக. ஸோ அப்போ பை ஸ்டாப்ஸ் ஆற இடத்துல நீங்கள் மேக்ஸிமம் ரிவர்சல் தான் எதிர்பார்க்கணும். இஃப் இன்கேஸ் பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னு சொல்லி ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட்னு சொல்லி ட்ரேட் எடுக்கக்கூடாது. அப்படி பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஓகேன்றத லுக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு உங்கள் கண்ணிலே வாட்ச் பண்ணிக்கணும். ஓகே வெயிட் பண்ணலாம், ஓகே பிரேக் அவுட் ஆகிடுச்சு, ஓகே பாடி க்ளோசருக்காக வெயிட் பண்ணுவோம். அந்த பாடி க்ளோசர் எபவ் 50% பாடிக்கு கேண்டில் மேலே வந்தது அப்படின்னா அஃப்கோர்ஸ் ஆஃப்டர் த பாடி க்ளோஸ். இப்போ 1 ஹவர் இருக்குன்னா அந்த 1 ஹவர் வெயிட் பண்ணணும். அந்த பாடி 1 ஹவர் முடிகிற வரை வெயிட் பண்ணிங்க அப்படின்னா ட்ரெண்ட் கம் மேலே. அப்போ ஸ்டாப் லாஸ் எங்கே போடுவீங்க? ப்ரீவியஸ் ஸ்ட்ரக்சர். உங்கள் ஸ்ட்ரக்சர் இப்போ இங்கே இருக்குன்னு வச்சிங்களேன், இப்போ போகுதுன்னா இங்கே ஸ்டாப் லாஸ் போடுவீங்க நீங்கள், ரைட்? உங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே போடுவீங்க. ஓகே 50% பாடினா ஸ்க்ரீன் வந்து பெருசாக தெரிஞ்சுதோ, ஸ்க்ரீன் ஜூம் அவுட் பண்ணாமல் இதை நான் வரைஞ்சிட்டேன்னு நினைக்கிறேன். எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஓகே நோ ப்ராப்ளம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஓகே நான் இதை எதையும் ப்ரிப்பேர் பண்ணிலாம் போடல, வரேன் உட்காரேன் வீடியோ ஆன் பண்ணுறேன், ரெக்கார்ட் ஆன் பண்ணுறேன், நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். அதனால் நான் எடிட் பண்ணுறதுக்குலாம் டைம் கிடையாது. எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நான் பண்ண அப்லோட். எனக்கு அடுத்தடுத்த கிளாஸஸ் இருக்குது, ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது, ஆஃப்லைன் கிளாஸஸ் இருக்குது, அடுத்து கிளைண்ட்ஸ் இருக்குது, எனக்கு லைவ் இருக்குது, நான் ஓன் ட்ரேடிங் இருக்குது. இது எல்லாத்தையும் நான் மேனேஜ் பண்ணுறது நான் சிங்கிள் மேனாக தான் பண்ணுறேன். எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஸோ அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க கொஞ்சம். ஓகே இப்போ வந்து ஃபேக் பிரேக் அவுட் வந்து பாடிக்கு எடுத்துருச்சு. எனக்கு பாடி ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்துருச்சு அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். பாடி ஃபேக் பிரேக் அவுட் இல்லை, ஒரிஜினல் பிரேக் அவுட் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இதோட ஒன்ஸ் கன்ஃபர்மேஷன் என்னன்னா வால்யூம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வால்யூம் இந்த மாதிரி வந்து பாப்பப் ஆகும். இப்போ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த ரோலாம் பாருங்களேன். இந்த ரோ கம்ப்ளீட்டாக வந்து அது உங்களுக்கு தெரியலையா ஸ்க்ரீனில்? இந்த 4 ப்ரீமியம் இருக்கிறதுனால தெரியல, நான் இங்கே கொண்டு வரேன். இங்கே பாருங்களேன், இங்கே வால்யூம் பாப்பப் ஆகுதுங்களா? இந்த மாதிரி வந்து வால்யூமும் கிடைக்கும். ப்ளஸ் அந்த பிரேக் அவுட்டோட பாடி 50% எவோ அந்த பை ஸ்டாப்ஸ்க்கு மேலே இருக்கும். அது ரெசிஸ்டன்ஸ் தான் சொல்லுவோம், பட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட்னு சொல்லி எடுக்காதீங்க. ஓகே ஸோ அப்போ பாடி க்ளோசிங் மேலே வச்சுது அப்படின்னா யூ கேன் டேக் என்ட்ரி. வால்யூம் ஒரு கன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு இருக்கும். ஓகே இதே மாதிரி தான் செல் ஸ்டாப்ஸ். திஸ் இஸ் கால்ட் அஸ் ஆக்சுவலி செல் ஸ்டாப்ஸ். ஓகே செல் ஸ்டாப்ஸ், செல் ஸ்டாப்ஸ் நான் ரெட் கலரில் மார்க் பண்ணிக்கிறேன். செல் ஸ்டாப்ஸ். அப்போ செல் ஸ்டாப்ஸும் இதே மாதிரி தானே சார்? அஃப்கோர்ஸ் செல் ஸ்டாப்பும் இதே மாதிரி தான். எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரஷ்ல போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், இங்கே மார்க்கெட் இஃப் இன்கேஸ் இங்கே வருதுன்னு வச்சிங்களேன், இதே மாதிரி இடத்துல பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னு சொல்லி எடுக்காதீங்க. பிரேக் அவுட்டில் பாடி க்ளோசிங் வச்சா மட்டும் எடுங்க, இல்லைனா எடுக்காதீங்க. பாடி க்ளோசர் 50% கீழே இருந்தால் எடுங்க, அப்படி இல்லைனா ரிஜெக்ட் ஆகும். இதனால தான் மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, பிரேக் அவுட்டில் தான்ப்பா என்ட்ரி எடுத்தேன், ஆனால் திரும்ப மார்க்கெட் மேலே போயிடுச்சு, என்னடா இது வந்து மார்க்கெட்டே ஒரு கேம்லிங், ட்ரேடிங் ஒரு கேம்லிங் அப்படின்னு சொல்லி நம்ம மாட்டிக்கிறோம். இது லிக்விடிட்டிங்க. ஆக்சுவலி லிக்விடிட்டி வந்து பேங்க்ஸ் வந்து பேங்க் இன்ஸ்டியூஷனோ இல்லை ஏதோ ஒரு பிளேயர் வந்து டிப் பண்ணிவிட்டு அங்கேருந்து மார்க்கெட் அகைன் வந்து புல் பேக் ஆகிறது. இது வந்து மார்க்கெட்டோட பிஹைண்ட் தி சீன், ஒரிஜினல் சீன் இதுதான். இது தெரியாமல் நம்ம நிறைய பேர் வந்து நிறைய பேசிக் கிளாஸஸ் முடிச்சுட்டு தெரியாமல் ட்ரீட் பண்ணி மாட்டிக்கிறீங்க. ஓகே கமிங் டு த டாபிக். இதில் எப்படிலாம் என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்றது அட்வான்ஸ் அடுத்தடுத்த கிளாஸில் வரும். 499 ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நான் அடுத்தடுத்த வீடியோவும் போட பார்க்குறேன். பட் பெய்டு கோர்ஸ்ன்றது சில விஷயங்கள் பெய்டு கோர்ஸாகவே தான் இருக்கும். அதை நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ண மாட்டேன். ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணுங்கள். ஓகே அண்ட் இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருந்து மேலே போயிடுது. இதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். ஸோ செல் ஸ்டாப்ஸ் பை ஸ்டாப்ஸ் அப்படின்றது தான் ஒரிஜினல். இதனால தான் ஃபேக் பிரேக்கில் மாட்டாதீங்கன்னு சொல்கிறேன். அதே மாதிரி ஒரு உதாரணத்துக்கு பாடி க்ளோசிங் இப்படி வந்தது, கீழே வந்தது, செல் என்ட்ரியில் கீழே வருது. ஒரு உதாரணத்துக்கு கலர் மாற்றிக்கிறேன் நான். ஓகே செல் என்ட்ரி கீழே வருது அப்படின்னா இந்த மாதிரி 50% பாடி கீழே இருந்தால் மட்டும் நீங்கள் ப்ளஸ் வால்யூம் இருக்கணும். வால்யூம்ன்றது இந்த மாதிரி இருக்கும். ஓகே வால்யூம் பாப்பப் ஆகணும். வால்யூம் பாப்பப் ஆச்சு அப்படின்னா அங்கேருந்து மார்க்கெட் வந்து டேரெக்டாக கீழே வரும். 1:2 ரேஷியோ. நீங்கள் ப்ரீவியஸ் ஸ்ட்ரக்சர்லேருந்து ஸ்டாப் லாஸ் எங்கே எடுக்கணும், டார்கெட் எங்கே இருக்கும் அப்படின்றத நீங்கள் ப்ரீவியஸ் ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணி ட்ரேட் எடுத்துங்க. ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம அனலைஸ் பண்ண போகலாம் ஒரிஜினலில். இப்போ நான் இந்த ஸ்டாக் தானே எடுத்திருந்தேன். இதில் பிளாங்க் பேஜில் நான் ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்றதை சொல்லிட்டேன். இதை பற்றி நம்ம பார்க்கலாமா? ஒரிஜினல் பிரேக் அவுட் வந்து மேலே போகுதா, ஃபேக் பிரேக் அவுட் எப்படி ரிஜெக்ஷனில் திரும்புதா அப்படின்றத பார்ப்போம். ஓகே 2 ஸ்டாக் மட்டும் எடுத்து பார்ப்போம். 2 ஸ்டாக் 3 ஸ்டாக் எடுத்து பார்ப்போம். வீடியோ பெருசாக கொண்டு போக வேண்டாம். ஓகே டன். இப்போ என்ன பண்ணலாம், நான் ஃபஸ்ட்டு இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே நான் என்ன பண்ணுறேன், 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமை நல்லா பாருங்கள். 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமை எடுத்து நான் என்ன பண்ணுறேன், 4 ஹவர்ஸ்க்கு நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். 4 ஹவர் தான் நான் பார்க்கணும்னு சொன்னேன். ஹையர் டைம் ஃப்ரேம் 4 ஹவர் 1 ஹவர் யூஸ் பண்ணணும். அப்போ தான் பை ஸ்டாப்ஸ் செல் ஸ்டாப்ஸ் தெரியும். இது லிக்விடிட்டின்னு சொல்லுவோம். இந்த 3 விஷயங்கள் மட்டும் தெரிஞ்சால் போதும்.
ஓகே, டன். இங்கே பாருங்களேன், ஒண்ணுமே இல்ல. இங்கே பாருங்க, ரொம்ப சிம்பிள். இங்க போயிட்டு ஒண்ணுமே இல்ல. இந்த இடத்துல வந்து ஹரிசாண்டல் லைனை நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். இது என்ன? கால்ட் அஸ் ரெசிஸ்டன்ஸ், ரைட்? கால்ட் அஸ் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, டன். இந்த ரெசிஸ்டன்ஸோட டாப்பை நான் வரைஞ்சிட்டேன். இப்போ என்ன பண்ணுவீங்க? இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆக போகுதுன்றது 4 ஹவர்லையோ இல்லை லோயர் டைம் ஃப்ரேம்லையோ நீங்கள் வெயிட் பண்ணிட்டே இருப்பீங்க. ஆனால் அங்கே என்ன ஆச்சு அப்படின்னா, திஸ் கால்ட் அஸ் ஆக்சுவலி பை ஸ்டாப்ஸ். பை ஸ்டாப் ஆனதுனால அங்கிருந்து திரும்பிடுச்சு. அங்கிருந்து திரும்பின மார்க்கெட் நான் எப்படி சார் பிடிக்கிறது அப்படின்னா, இந்த மாதிரி திரும்பும்போது அந்த இடத்துல மார்க் பண்ணிங்க. மார்க் பண்ணிட்டு லோயர் டைம் ஃப்ரேம் வாங்க. மார்க் பண்ணுங்க. டன். ஓகே, நான் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன்? லோயர் டைம் ஃப்ரேமுக்கு நான் கன்வெர்ட் பண்ணுறேன். சாரி, லோயர் டைம் ஃப்ரேமுக்கு கன்வெர்ட் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ணலாம்? 15 மினிட்ஸ் கன்வெர்ட் பண்ணிடலாம் டேரெக்டா. வேர் இஸ் த மார்க்? வேர் இஸ் த மார்க்? ஓகே, இந்த இடம் தான் மார்க் பண்ண இடம். ஓகே, 15 மினிட்ஸில் கன்வெர்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் எங்கே ட்ரேட் எடுக்கிறது? இப்போ இது அடுத்த நாளாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த டேல வந்து ப்ரைஸோட ரிஜெக்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக தெரியுது. அங்கேயும் ஆல்ரெடி ட்ராப் இருக்கு. ஸோ இங்கேயும் 1, 2 ட்ராப் அப்படின்றது நடக்கு. 3வது ட்ராப் கம்ப்ளீட்டாக லிக்விடிட்டி ஆயிடுச்சு. அங்கே ரிஜெக்ஷன், ப்ரைஸோட ரிஜெக்ஷன் நியர்லி போயிட்டு வந்துருச்சு. அப்போ என்ன ஆகும்? அப்போ பை ஸ்டாப்ஸ் ஆகுதுன்றது தெரிஞ்சுக்கிட்டீங்களா? பை ஸ்டாப்ஸ் ஆகுதுன்றத தெரிஞ்சுக்கிட்ட நீங்க அந்த கேண்டலுடைய லோ மெயின்டைன் பண்ணுங்க. அந்த கேண்டலுடைய லோ மெயின்டைன் பண்ணி ஸ்டாப் லாஸ் போட்டுங்க. ஒவ்வொரு ஸ்ட்ரக்சருக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும். நான் இப்போ கரண்டா இருக்கிறதுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் சொல்லிட்டு இருக்கேன். அப்படி நீங்க வால்யூம் போய் எனேபிள் பண்ணுங்க. வால்யூம் இண்டிகேட்டரை ஆன் பண்ணிக்கங்க. ஓகே, வால்யூம் இண்டிகேட்டர் ஆன் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல வால்யூம் பாப்அப் நடக்குது பாருங்க. ஓகே, இதுல வெர்டிகல் லைனா மார்க் பண்ணுங்க. இந்த கேண்டல்ல இது வந்து ஃபேக் பிரேக் அவுட். ஏன்னா ஃபேக் வால்யூம்ன்றதும் இருக்கும். ஃபேக் வால்யூம் காட்டுன்னு சொல்லுவீங்களே, இது ஃபேக் வால்யூம் தான். ஸோ அப்போ அங்கே சைக்காலஜிக்கலாக என்ன நடக்குது அப்படின்னா, பை வந்து ஸ்டாப் ஆகுது. இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. அப்போ இந்த ரிஜெக்ஷனுக்கு கூடயே சேர்ந்து செல் வால்யூமும் வந்துருச்சு. ஓகே, இந்த இடத்துல நீங்கள் செல் என்ட்ரி போட்டிங்க அப்படின்னா, ஷார்ட் செல் இங்கே எடுத்து ஸ்டாப் லாஸாக உங்களுடைய பை ஸ்டாப்ஸ் ஏரியாவில் போட்டிங்கன்னா 1:2 ரேஷியோ போட்டிங்கன்னு வச்சிங்களேன். அப்படியே கீழே இல்லைங்க 1:2 ரேஷியோ. அப்படியே இந்த இடத்த பார்த்துங்க. 1:2 2 2 2 2 2 2 2 2 எஸ் டன். 1:2.2 போட்டிருக்கேன். ஸோ கம்ப்ளீட்டாக நீங்கள் இந்த இடத்த இழுத்து பாருங்கள். ஆல்மோஸ்ட் 4 ஹவர்ஸில் 15 மினிட்ஸில் டன். அவ்வளோதான். அதுக்கு மேலே ஸ்டாப்பே அடிக்க மாட்டேன். டைம் எடுக்கும். ஸ்டாக்ஸில் யூஸ் பண்ணலாம். இல்லை மினிமம் ப்ராஃபிட்டில் வந்து நீங்கள் இது எடுத்துக்கலாம். அதுமாதிரி இங்கேயே டார்கெட் அடிச்சிச்சு. சாரி, நான் அங்கே வரைக்கும் இழுத்துட்டேன். சாரி. ஓகே, இது எதுவுமே ப்ரீ பிளான்டாக பண்ணுறது கிடையாது. நான் ரேண்டமாக எடுத்து பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அடுத்த பேக் டெஸ்ட்டையும் பாருங்கள். ஓகே, இதுதான் பை ஸ்டாப்ஸ் அப்படின்னு சொல்கிறது. அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகும். அதில் நீங்கள் பிரேக் அவுட் எதிர்பார்த்துக்கிட்டு அங்கே போய் ஒரு பிரேக் அவுட் கொடுத்துட்டு கீழே ஒரு தொட்டுட்டு ஒரு தொடர்றதுக்கு முன்னாடி திரும்பும். அப்போ எப்படி ட்ரேட் எடுக்கணும்னா, அந்த இன்டர்னலாக இது ஹையர் டைம் ஃப்ரேமில் எடுக்கிறது, எக்ஸ்டர்னலில் வந்து நீங்கள் ஸ்ட்ரக்சர் மெயின்டைன் பண்ணுறீங்க, அப்புறம் இன்டர்னலாக வந்து என்ட்ரிக்கு பிளான் பண்ணுறீங்க. இதுதான் ட்ரேடோட ஆப்ஜெக்ட். இது தெரிஞ்சுங்க. ஓகே, ரேண்டம். அடுத்த ஸ்டாக் வந்து நான் ரேண்டமாக போகிறேன். சார் இப்போ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுறேன். ஓகே 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 ஸ்டாப். ஓகே, யா, ஓஎன்ஜிசி எடுத்திருக்கேன். ஓஎன்ஜிசியை இப்போ நான் என்ன பண்ணுறேன்? சேம் கான்செப்ட். 4 ஹவர்ஸ், சாரி 15 மினிட்ஸில் இருக்கு. ஓகே, ஹையர் டைம் ஃப்ரேம் எடுங்க. ஹையர் டைம் ஃப்ரேம் எடுத்துட்டு இப்போ இங்கே ஒரு ப்ரைஸ் இருக்குண்ணா. ஓ மை காட், சாரி, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கேன் மேடம். வீடியோ முடிச்சுட்டு நான் அடுத்த வேலை இருக்குல்ல, சாப்பிடவே இல்லை நைட்டு இன்னும். ஓகே, டேக் பிரேக் அவுட் பாருங்கப்பா. வை திஸ் ஹேப்பனிங்? 4 ஹவர்ஸ் பாடி க்ளோசிங் இருக்குதா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இதை தான் ரெசிஸ்டன்ஸ் சொல்கிறோம் நம்ம. இதை நான் அப்படியே வந்து ரெசிஸ்டன்ஸ்ன்றது கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, டெம்ப்ளேட் எடுத்து ரெசிஸ்டன்ஸ் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். இதை பாருங்களேன், தெரியுதா? இது ஒரு ரெசிஸ்டண்ட்டாக கன்வெர்ட் ஆகுது. கரெக்ட். நான் இப்போ அதை அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன், ரெசிஸ்டன்ட். இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 4 ஹவரில் எடுத்துருக்கீங்க. 4 ஹவரில் இதை எடுத்துட்டீங்க. இதை என்ன பண்ணுறீங்க நீங்கள்? இப்படியே மேலே போயிட்டு பிரேக் அவுட் ஆகிடுச்சு. இங்கே பிரேக் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்ட்ரி ஆகிறீங்க. பிரேக் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி என்ட்ரி எடுக்காதீங்க. மணி மேனேஜ்மெண்ட்டு இந்த நாலேஜ்லாம் கொஞ்சம் எடுத்துக்கங்க. தயவு செஞ்சு பண்ணுங்க. யாரையும் நான் இது பண்ணலை, கேலி பண்ணலை. ஆக்சுவலாக வந்து எனக்கு அது வந்து நிறைய பேர் சொல்லும்போது அதை குறையாகவும் சொல்கிறீங்க. இல்லை மார்க்கெட் ஒரு கேம்லிங் அப்படின்னு சொல்லும்போது தான் எனக்கு இதாகுது, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ என்ன பண்ணுறீங்க? கண்ட்ரோல்+D ஓகே சொல்லுங்க. பிரேக் அவுட் ஜூமை குறைச்சிக்கிறேன். இப்போ பாருங்களேன், பிரேக் அவுட் நியர் போயிடுச்சு. இங்கே என்ட்ரி எடுத்தவங்களாம் மாட்டிப்பீங்க. ஆனால் இங்கே என்ன சொன்னேன்? இதுக்கு பேர் என்ன? ரிமைண்ட் பண்ணுறேன், பை ஸ்டாப்ஸ். ஓகேவா? பை ஸ்டாப்ஸ். இதை வந்து கிரீன் கலரில் மாற்றிக்கிறேன். பை ஸ்டாப் ஆகுது. பை ஸ்டாப் ஆனால் என்ன ஆகும்? மார்க்கெட் அங்கிருந்து ரிவர்சல் ஆகும். ரிவர்சல் ஆகிறதா இந்த ஜோன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே பாருங்களேன், அடுத்து ரிவர்சல் ஆகிடுச்சு. தெரியுதா? அப்படியே கம்ப்ளீட்டாக கீழே விழுந்துருச்சு. இப்போ நீங்கள் எங்கே என்ட்ரி எடுத்து எஸ்எல் அடிச்சுட்டு மாட்டிக்கிறீங்க. இதை லோயர் டைம் ஃப்ரேமில் மாற்றி நீங்கள் ட்ரேடுன்றதை எடுக்கணும். லோயர் டைம் ஃப்ரேமில் எப்படி மாற்றி நான் ட்ரேட் எடுக்கிறது? திரும்ப நம்ம போகலாம், அதே மாதிரி பார்க்கலாம். பேக் டெஸ்ட். லோயர் டைம் ஃப்ரேமுக்கு நான் மாற்றுறேன். 4 ஹவர்ஸை நான் அப்படி 15 மினிட்ஸ் கன்வெர்ட் பண்ணுறேன். 15 மினிட்ஸ் கன்வெர்ட் பண்ணி நான் ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? இந்த இடம் தான். ஓகே, ஆல்ரெடி திரும்பிடுச்சு. தெரியுதா?
இந்த இடத்துல ஆல்ரெடி திரும்பிடுச்சு. இங்கே பாருங்கள் ரிஜெக்ஷனு, இதை 12 டாப்னு சொல்லுவீங்க, என்னமோ சொல்லுங்கள். ஓகே, இப்போ இந்த நெக்லைனை பிரேக் அவுட் பண்ணியிருந்து எடுத்தால் கூட ஓகே. அப்படி இல்லைனா கூட நான்லாம் இந்த இடத்துல எடுத்துருவேன். இந்த கன்சாலிடேஷனுக்கு அப்புறமே நான் எடுத்துருவேன். ஓகே, ப்ரைஸோட ரிஜெக்ஷன் தான், அதில் கொஞ்சம் சைடு வைஸ் எடுக்குது, அங்கேருந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்து பாடி க்ளோஸர் வச்சது அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், ஒரு ஷார்ட் பொசிஷனை இங்கே என்ட்ரி போட்டு ஸ்டாப் லாஸை எனக்கு ப்ரீவியஸோட ஹையில் போடுவேன், அதாவது ரெஸ்டன்ஸோட ஹையில் போடுவேன். அங்கேருந்து 1:2 ரேஷியோ எடுத்தேன் அப்படின்னா எஸ் ஆல்மோஸ்ட் எனக்கு ப்ராஃபிட் டன். கிளியர்? எனக்கு ப்ராஃபிட் கிளியர். இதுதான் வந்து ஃபேக் பிரேக் அவுட் இல்லாமல் எடுக்கிறது. ஓகே, இப்போ நீங்கள் நியர்லி இப்போ ஃபேக் பிரேக் அவுட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், ஃபேக் பிரேக் அவுட் தெரியுதா? இந்த பாடி வந்து மேலே ட்ராப் ஆகிட்டு கீழே வந்து அப்படியே வந்துருச்சு, அப்புறம் ஃபர்தராக அப்படியே கீழே கம்ப்ளீட்டாக விழுந்துருச்சு. இதுக்கு பேர் தான் ஃபேக் பிரேக் அவுட். பை ஸ்டாப் சார் இடத்துல போய் நம்ம வந்து ரெசிஸ்டன்ட் பிரேக் ஆகுதுன்னு நினச்சி எடுத்தோன்னா மாட்டிப்போம். இதே மாதிரி தான் செல்லுக்கும். நான் இப்போ அப்படியே ஒன்று ஒன்றா பேக் டெஸ்ட் எடுத்து காமிச்சிட்டு இருந்தேன்னா வீடியோ பெருசாக. வீடியோ பிடிச்சவங்க, நான் இதை பண்ணுறதுக்கு எனக்கு அடுத்த டைமும் கிடையாது, எனக்கு லோ பவர் மோட் ஆக்சுவலி சார்ஜே வந்து எனக்கு இல்லை, காலி. அது போக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சாப்பிட்ணும். இதை பேக் டெஸ்ட் எடுத்தால் போய்கிட்டே இருக்கும். ஃபர்தராக நம்ம கிளாஸஸில் ஜாயின் பண்ணுங்கள். நீங்களும் ஒன்ஸ் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். அதே மாதிரி தான் செல் என்றைக்கும். செல்லுக்கு சொல்லலைன்னு நினச்சிக்காதீங்க. ஆனால் உனக்கு ஒரே ஒரு விஷயம் செல்லு வேணால் காமிச்சிட்டு போயிடும். ஏன்னா அப்போ தான் எனக்கும் திருப்திப்படும். ஓகேவா? செல்லே வேணால் காமிச்சிடலாம். ரேண்டமாக ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுறேன், செல் ஸ்டாப்ஸையும் காமிக்கிறேன், ஃபேக் பிரேக் அவுட்டையும் காமிச்சிட்டேன். ஃபேக் பிரேக் அவுட் இப்படி திரும்புறதுன்னு காமிச்சிட்டேன். இன்கேஸ் பாடி க்ளோசிங் வச்சுதுன்னா எப்படின்றது ஒன்ஸ் பார்த்துருவோம் பையில். அதுக்கப்புறம் செல்லும் உங்களுக்கு பார்த்துடலாம். இப்போ நான் ரேண்டமாக செலக்ட் பண்ணுறேன். டன் 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 டன். ஓகே, செலக்ட். ஓகே, டெக் என்ன டெக் மஹிந்திரான்னு நினைக்கிறேன். டெக் மஹிந்திரா. எஸ், டெக் மஹிந்திராவுடைய ஃபேக் பிரேக் அவுட் இல்லாத ஒரு ஏரியாவை நம்ம பார்ப்போம். ஸ்விங்கோட ஹை எடுத்துங்க, 4 ஹவர்ஸில் எடுத்துங்க. முதல்ல டைம் ஃப்ரேம் ஃபஸ்ட் செக் பண்ணிங்க. 4 ஹவர்ஸில் எடுத்துட்டு ஜாலியாக ட்ரேட் படிக்கிறேன்ல, ஜாலியாக. எங்கே பாருங்கள், ட்ரேட் டார்கெட் ஹண்ட் ஆகிடுச்சு. சூப்பர்ப்பா. என்றைக்கோ வரைஞ்சிருக்கேன். இது எப்போ? நவம்பர் 21 வரைஞ்சிருக்கேன். சூப்பர். ஓகே, இந்தா. ஓகே, இந்த இடத்துல பாருங்கள், இது இப்போ இங்கே ப்ரைஸ் போயிட்டுருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு உதாரணத்துக்கு இங்கே ப்ரைஸ் போயிட்டுருக்குன்னா பேக் டெஸ்ட் காமிச்சிட்ருக்கேன். 4 ஹவரில் இங்கே வந்து போயிட்டுருக்கு அப்படின்னா லிக்விடிட்டி ஸ்விங்கோட ஹை வந்து இங்கே தான் இருக்கும். இது என்ன சொல்லுவோம்? ரெசிஸ்டன்ஸ் ஏரியான்னு சொல்லுவோம். இது ஸ்விங் ஹைன்னு ஆக்சுவலாக நான் சொல்லுவேன். ஸ்விங் ஹை பை ஸ்டாப்ஸ் ஏரியான்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இங்கே பாருங்களேன், இங்கே அப்படியே போயிட்டு பிரேக் அவுட் ஆகுது. ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து டெக் மஹிந்திராவில் பிரேக் அவுட் ஆகி பாடி க்ளோஸர் கீழே வச்சிருச்சு. இந்த இடத்துல எனக்கு லோயர் டைம் ஃப்ரேமில் நான் செல் என்ட்ரி எடுக்கணும். அதுக்கு நான் வந்து லோயர் டைம் ஃப்ரேம் மாற்றணும். இப்போ நான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுக்கல. அடுத்தடுத்த கேண்டில் பாடியும் மேலே போயிட்டுருக்கு. 4 ஹவரில் எனக்கு இங்கே பாடி க்ளோஸர் கிளியராக கிடச்சிருக்கு. 50% மேலே எனக்கு இங்கே இந்த பாடியை நான் எடுத்திருந்தா கூட 50% மேலே பாடி இங்கே எடுத்திருந்தா கூட நான் இந்த இடத்துல போட்டு என்ட்ரி ப்ரீவியஸ் ஸ்விங்கில் வந்து போட்டிருப்பேன். இதை நான் அப்படியே வந்து லோயர் டைம் ஃப்ரேம் மாற்றுறேன், வெர்டிக்கல் லைன் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஏன்னா டைம் ஃப்ரேம் குறைக்கும் போது சார்ட் வந்து குழப்பம். போட்டுக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், 4 ஹவர்ஸை வீடியோ புரியாதவங்க திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட் ஒர்க் கிடைக்கும். ஓகே, 15 மினிட்ஸ்க்கு நான் மாற்றிக்கிறேன். லோயர் டைம் ஃப்ரேம் மாற்றினாலே இப்படி தான், ஒரு பக்கம் எங்கேயோ ஒரு பக்கம் கிடக்கும். அதனால தான் நான் வெர்டிக்கல் லைன் போட்டேன். உஷாரா வெர்டிக்கல் லைன். ஐயோ பிளான் கேட்குது. ஓகே, நான் ஹையர் டைம் ஃப்ரேமில் காமிக்கிறேன். சாரி. ஓகே, ஹை டைம் ஃப்ரேமில் அப்படி பாருங்கள். மேபி உங்களுக்கு வந்து லோயர் டைம் ஃப்ரேம்னா என்ன, ஸ்டாப் லாஸ் வந்து உங்களுக்கு மினிமைஸ் ஆயிருந்தா எங்கே ஆயிருக்கும்? இந்த இடத்துல ஆயிருக்கும், இந்த ஷிஃப்ட்டில் ஆயிருக்கும். இதில் இருந்து 1:2 ரேஷியோ போடுங்களேன். இதில் வந்து ஹையர் டைம் ஃப்ரேம்லேயே 1:2 ரேஷியோ போடுங்க. அப்படியே மேலே தூக்குங்க. 1:2 ரேஷியோ இங்கே பார்த்தா தெரியுதா? 2.6 இருக்குது. 2.6 இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் இங்கே கிளியர். இந்த இடத்துல டார்கெட் கிளியர். லுக். ஓகே, ஸோ இப்படி தான் நீங்கள் ஃபேக் பிரேக் அவுட்டு, கரெக்டான பிரேக் அவுட் அப்படின்றத பார்க்கணும். இந்த இடத்துல நீங்கள் வால்யூமே வந்து பார்க்க முடியும் உங்களால். இந்த இடத்துல வால்யூம் பார்க்க போகிறதையும் பார்க்க முடியும். ஓகே, டன். நெக்ஸ்ட் செல் என்ட்ரி பார்த்துடலாமா? ஃபைனலாக ஒரு ஸ்டாக்கை ரேண்டமாக செலக்ட் பண்ணுறேன். டன் 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 டன். ஓகே, செலக்ட். ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் 4 ஹவர்ஸில். இப்போ ஸ்விங்கோட லோக்கு வரேன், செல் ஸ்டாப்ஸ் ஏரியா. ஓகே, நடந்த ஒரு மார்க்கெட் தான் தேடணும். டன் டன் கான கான கான. ஸ்விங்கோடைய லோ எங்கடா இருக்கிற? ஸ்விங்கோட லோ நல்ல ஏறி இருக்கான்ப்பா. சூப்பர், குட் மார்க்கெட். ஓகே, இந்த இடத்த பாருங்க, ஸ்விங்கோட லோ தெரியுதுங்களா? இந்த இடம் வேண்டாம், இது வந்து ஏன்னா அங்கே ஒரு நியர்லி லோ இருக்கு. இதுதான் ப்ரிப்பேர் பண்ணி இதுக்கு தான் வீடியோ பண்ணுறாங்க. சாரி, எக்ஸ்ட்ரீம்லி சாரி, எதுவும் நினச்சிக்காதீங்க. இங்கே பாருங்க, பை ஸ்டாப் ஆகி கீழே விழுந்துருச்சு. ஓகே, இப்போ செல் ஸ்டாப் தான் தேடணும். ஓகே, செல் ஸ்டாப் வந்தாச்சு, செல் ஸ்டாப் வந்தாச்சு. சூப்பர். இதுதான் பாருங்க, இது வந்து ஸ்விங்கோடைய ஹை. ரைட், அப்படியே மார்க் பண்றேன். ஸ்விங்கோட ஹை. ஸ்விங்கோட ஹை என்ன சொல்லுவோம் நம்ம? செல்
ஐயோ என் நேரத்துக்கு. ஓகே, ஸ்விங்கோட ஹையை என்ன சொல்லுவோம்? பை ஸ்டாப்ஸ்னு சொல்லுவோம். ஸ்விங்கோட லோ என்ன சொல்லுவோம்னா செல் ஸ்டாப்ஸ்னு சொல்லுவோம். டெம்ப்ளேட்ல போய் ஸ்விங்கோட லோன் போடுறேன். ஓகே, இப்போ பாருங்களேன், இங்க ஒரு ப்ரைஸோட ரிஜெக்ஷன் உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல ப்ரைஸோட ரிஜெக்ஷன் ஆல்ரெடி நடந்தது. இப்போ இந்த கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் இங்க இருக்கு அப்படின்னா ஸ்விங்கோட லோ பக்கத்தில் வரும்போது ரிஜெக்ஷன் நடக்குது அப்படின்னா இங்கிருந்து நம்ம வந்து ஒரு லோயர் டைம் ஃப்ரேம் போயிட்டு அங்கிருந்து ஒரு கேரக்டர் சேஞ்ச் நடக்கான்னு பார்த்துட்டு இல்லை பிரேக் ஆஃப் செக்ஷன் நடக்கான்னு பார்த்துட்டு ஆஃப்டர் த பாடி க்ளோஸர் நம்ம ட்ரேடை வந்து அக்குமுலேட் பண்ணிட்டு பை சைடில் போயிடலாம். ஏன்னா ஸ்விங் லோ வந்துச்சுன்னா செல் ஸ்டாப் ஆகும். இஃப் இன்கேஸ் மார்க்கெட் பாடி பிரேக் அவுட் ஆகி கீழே க்ளோசிங் வச்சா மட்டும்தான் நம்ம செல் சைடு போகணும். இதுதான் ஃபேக் பிரேக் அவுட். இதுதான் வந்து பை ஸ்டாப்ஸ், செல் ஸ்டாப்ஸ். வீடியோ கிளியரா? நான் ப்ரிப்பேர் பண்ணி போட்டோம்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஆனால் அதுக்கெல்லாம் டைம் கிடையாது. எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஸோ மோர் இன்ஃபோ இந்த சேனல் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி லைவ் ஸ்ட்ரீமில் ஜாயின் பண்ணிங்க. அண்ட் ஓவரால் 499 கிளாஸஸில் ஜாயின் பண்ணுங்கள். A to Z மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சுங்க. 999க்கு அட்வான்ஸ் கிளாஸஸ், மார்க்கெட் ப்ரொஃபைல், ஆர்டர் ஃப்ளோ நீங்கள் யூடியூப்பில் கூட கிடைக்காது. பட் பெய்டு கோர்ஸ் தான் எங்கிட்ட கிடைக்கும். எல்லாமே அழகான முறையில் படித்து ஆல் த பெஸ்ட். என்னை நம்பி வரவங்களை கையை பிடிச்சி கூட்டு வந்துடுவேன். ஸோ நோ வரி. இஃப் யூ ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைட் இட் வில் ஆல்சோ ரீஃபண்டபிள். ஓகே, ஹேவ் அ குட் டே. தேங்க்யூ ஸோ மச். ஜென்யூனாக இருங்க. பை பை. லவ் யூ ஆல். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பை. லைவ்ல பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.